என்ன ப்ராப்ளம்னு தெரில, செக் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்றைக்கி முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க ஒரே வழியாக. ஃபைனலி என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோங்க. பிளான் இல்லாமல் தான் கிளம்பியிருந்தோம். ஸோ ஃபுல்லாகவே டூர் போகிறீங்கன்னா நான் பிளான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்துருக்காரு. முன்னாடி நம்மளோட பைக்கு ரெடிங்க. ஸோ அங்கேருந்து நம்ம தென் வந்து ஆக்ரா போக போகிறோம். சர்வீஸ் சென்டர் வந்து புண்ணியம் பண்ணியிருப்பாங்க போல, சரி நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம் போல இருக்குது. ஹெல்ப் பண்ண ஆள் கிடைச்சாங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னப்பா ஹாரன் இருக்கதே அடிக்கிறதுக்கு தாண்டான்ற மாதிரி நீங்கள் பண்ணுறாங்க எல்லாரும். அது காண்டாகுது. போகிறோம் ஆக்ரா, தாஜ்மஹாலை பார்க்குறோம். அதுக்குன்னா தூக்கி விட்டு வச்சுருக்கேன் நான் நேரம் விழுந்துருப்பேன் கீழே. நான் அந்தளவுக்கு இருந்துச்சுங்க ரோடு. ஐயோ இவ்வளோனா பைத்தியக்காரனாக இருப்பாங்க அவ்வளோலாம். கடுப்பில் வண்டியை போட்டு அவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இந்த ரோட்டுக்கு வந்தது. ஐயோ சாவ வச்சுட்டாங்க என்னை. அந்தளவுக்கு மண்டை விட்டு ஓவர் ப்ரெஷர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஓவர்லோட் ஆகிடுச்சு மண்டை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு எனக்கு ரோட்டில் வண்டியை. என்ன ப்ராப்ளம் தெரில, செக் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்றைக்கி முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க ஒரே வழியாக. தெரில வாட் ஐ டூ. பேட்ரி தெளிவாக இருக்குது, பேட்ரி ரீசார்ஜும் ஆகுதான் தெளிவாக. ஸோ பட் ஒய் எதுக்காக இப்படி ஆகுதுன்னு தான் எனக்கு தெரிலன்றார் அவருமே, அந்த நானுமே. ஸோ தெரியல, புது வண்டி வெறும் 8 மாதம் ஆன வண்டி இப்படி ஆகுமா, எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஜிபிஎஸ் மாட்டினதுனால இப்படி ஆயிருக்குமோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜிபிஎஸ் மாட்டினால அப்படி வர வாய்ப்பே இல்லையாம்மா அந்த பிரதர் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி ஆணுச்சு? ஏன்டா ஒரு 8 மந்த் வண்டி எடுத்து இப்படி ஆகுதுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு காண்டாகுது எனக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்து நான் உங்களை சொல்கிறேன். கைஸ் ஃபைனலி என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோங்க. பேட்ரி ப்ராப்ளமாக கொய்யால. பேட்ரி எப்போ 8 மாதத்தில் போகும் ப்ரோ? வந்து வேறு பேட்டரியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதா ஸ்டார்ட் ஆகுது, பேட்ரி போயிடுச்சு. ஸோ பேட்டரியை வாரண்டியில் க்ளைம் பண்ண முடியாதான்னு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், வேறு வழியே கிடையாது, க்ளைம் பண்ணி தான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து பைக்கில் வந்து பேட்டரி தான் இஷ்யூன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ பேட்டரி வாரண்டி க்ளைம் பண்ண கேட்டிருக்கேன், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் ஒருத்தர் இங்கே அவர் மீட் பண்ணேன். அவருமே லடாக் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ராஜ்பூர் அவருக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவருக்கும் சின்ன ஒயரிங் ப்ராப்ளம் வந்ததுனால இந்த ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்காரு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேரளா வண்டியுமே நிற்கிது, ஆஃப் ரோடு வண்டி நிற்கிதா, இது 390 அட்வென்ச்சர் நிற்கிதா. ஸோ அதுவுமே கேரளா பசங்களாம். இது லடாக் போனவங்க பிரேக் டவுனால தான் இன்றைக்கி விட்டுட்டு நியர்பை எங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் 3 பேர். அவங்க நாளைக்கு வந்து பிக் பண்ணிப்பாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரதரை மீட் பண்ணேன். ஸோ அந்த ஆரஞ்சு டிஷர்ட் தான். ஸோ வரட்டும் அவர். ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா பிளான்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட பிளான் வேறு லெவல் பண்ணியிருக்காரு பிளான். ப்ரோ இட்ஸ் கமிங் வீடியோ. ஐம் டேக்கிங் vlog. ஸோ தட் இஸ் த பர்சன். ப்ரோ யுவர் நேம் ப்ரோ? My name is Vinay Bhoi. வேர் ஆர் யூ ஃப்ரம்? I am from Raipur, Chhattisgarh. ஓகே. ஆக்சுவலாக இவர் தான் நமக்கு வந்து ரூட் பிளான் எல்லாமே கொடுத்தாரு. ஏன்னா நம்ம பிளான் இல்லாமல் தான் கிளம்பியிருந்தோம். ஸோ நான் ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னோன்னா ஃபுல்லாகவே டூர் போகிறீங்கன்னா நான் பிளான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்துருக்காரு. ஸோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ். Most welcome. தேங்க்யூ. That is something called biking brotherhood. ஓகே டன், தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் உங்களுக்கு வண்டி ரெடி ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. நம்ம வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு முன்னாடி சொன்னோம்னா ஆக்சுவலாக பேட்டரி சேஞ்ச் பண்ண வேணாமா, ஏன்னா 9 மந்த் தான் ஓல்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன ஆகிருக்குன்னா மலையில் நான் அதிகமாக ஓட்டு வந்தப்போ வண்டியை நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி வந்தால சோக் போட்டு அதில் வந்து பேட்ரி வீக்காக இருக்குது ப்ரோ. ஸோ அதனால் சார்ஜ் நம்ம போட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஓடுது. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3:46 ஆகுது. ஒரு 2 ஹவராக ஒரு 1.25 ஹவராக இங்கே தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அது கண்டுபிடிக்கவே ஆயிடுச்சு 1 ஹவர். ஸோ அது சார்ஜ் ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர் ஓடுனுச்சுன்னா ஒரு 5 o'clock நான் கிளம்பி ஆக்ரா போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ பேசுகிறேன். அப்படியே உட்காந்துருக்கேன் இங்கே வெளில உட்காந்துட்டு, பைக் அங்கே இருக்குது, சார்ஜ் அங்கே ஓடுது. ஸோ ரெடி பண்ணிவிட்டு போகும்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹே காய்ஸ் ஃபைனலி நம்மளோட பைக்கு ரெடிங்க. ஸோ பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பேட்ரிக்கு சார்ஜ் போட்டு திருப்பி வண்டியில் ஏற்றிட்டோம். வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மழையை அதிகமாக நிறுத்தி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுனால பேட்ரி வீக் ஆகிடுச்சு சொன்னாங்க. ஸோ இப்போ சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. பைக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே இப்போ தைரியமாக போகலாம். ஸோ பேட்ரி வேறு எந்த இஷ்யூஸ் வராதுன்னு சொல்லிட்டு ப்ரோ க்ளைம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, ஜாலியாக ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு சொன்னால. ஸோ இவர் தான் நமக்கு நிதானமாக நிறுத்தி வண்டியை செக் பண்ணி எனக்கு ஒரே நாளில் கலப்ப ட்ரை பண்ணார். 2 hours தான் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ திஸ் இஸ் த பையா. உங்கள் நேம்? அபிஷேக் நாகு. ஓகே. வேர் ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ? குவாலியர் ஷோரூம் சர்வீஸ் சென்டரு. ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் பையா. ஐம் ரியலி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லாட் லவ். ஓகே. இங்கேருந்து நம்ம தென் வந்து ஆக்ரா போக போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பார்த்தீங்களா?
எவ்வளோ ப்ராப்ளம்க்கு அப்புறமா நம்ம ரைட் பண்ணுறோன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை, வரேன், பாய். பாப்பா ஃபைனலி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஓப்பா எவ்வளோ பெரிய ஸ்டாப்பு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சர்வீஸ் சென்டர் வந்து புண்ணியம் பண்ணியிருப்பாங்க போல. சரி, நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம் போல இருக்குது. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர். நான் மட்டும் வந்து சர்வீஸ் பண்ணலங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ராஜ்பூர் அந்த அண்ணா ஒருத்தர் வந்திருப்பார். அவர் HDFCயில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அவருமே லடாக் போய்ட்டு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் தான் எனக்கு மேப்பு கொடுத்தாரு, இங்கெங்கெல்லாம் போகலாம் பிரதர்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு மேப்பு. அது மாதிரி மேப்பை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி கொடுத்தாரு. ஏன்னா பேங்க் மேனேஜர் வெர்ஷன் ஒர்க் உதக்கொண்டு. ஸோ அவர் கரெக்டாக பிளான் பண்ணி 3 பிரிண்ட் அவுட் என்கிட்ட கொடுத்தாருங்க. ஓகேவா, அவரோட பைக்கு இங்கே தான் சர்வீஸ் பண்ணிட்டு ஊர் கிளம்புறாரு. அவர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்போ சம் ஒயரிங் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறாரு. ஸோ இன்னொரு கேரளா வண்டி ஒன்று வந்திருக்கு. அது வந்து கேரளா வந்து இங்கேருந்து இப்போ லடாக் போகிறாங்களாம். ஸோ அந்த கேரளா பைக்கு இது ப்ராப்ளம்ன்றதுனால இங்கே வந்து அந்த கேரளா பைக்கு ப்ராப்ளம், அதனால் இங்கே வந்து விட்டுட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்காங்களாம்மா. 3 பசங்க 3 வண்டியால் ஒரு வண்டி இங்கே விட்டுட்டு போயிருக்காங்களாம்மா. சூப்பரில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 128 கிலோமீட்ரு. ஆக்ரா நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலு. நான் ஆல்ரெடி ஹோட்டல் புக் பண்ணிட்டேங்க. இப்போ பண்ணல, நான் நேற்று நைட்டே பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் வண்டி எடுத்து கிளம்பிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு, சரி பண்ணிட்டு கிளம்பிடலான்ட்டு. உண்மையை சொல்லப்போனால் பெரிய இஷ்யூவே இல்லைங்க, இது பேட்ரி தான் இஷ்யூ எனக்கு. அங்கே நான் என்ன நினச்சேன், பேட்ரி வந்து புது பேட்ரிங்க. ஸோ அதனால தான் நான் பேட்ரி இஷ்யூ இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைனா அங்கேயே கழட்டி சார்ஜ் போட்டு எடுத்து மாட்டியிருப்பேன், கேட்டுடி ஆட்டியாது. ஏன்னா எனக்கே தெரியும் நான் கழட்டி மாட்டியிருப்பேன். பட் இங்கே வந்து இப்போ நான் ஏதோ ஒயரிங் இஷ்யூ, ஏதோ சென்சார் இஷ்யூன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். போன வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்துனா தெரியும். ஸோ இப்போ வந்து கடைசியில் பேட்ரி தாங்க இஷ்யூ. எதனாலன்னா நம்ம கண்டினியூவாக ரைட் பண்ணிட்டு வந்தோம் மலையில். ஸோ அவ்வளோ தண்ணி உள்ளே போயிருந்துருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வண்டியை வந்து அடிக்க நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணல மழை டைம்லேயே, கூலிங் டைம் கிளைமேட்டில். அதனால் வீக்காக இருக்குது பேட்ரி. சார்ஜ் போட்டால் ஓகேன்னு சொன்னாப்புல, அதேமாதிரி சார்ஜ் போட்டு ஓகே பண்ணிவிட்டு வண்டியில் எடுத்து மாட்டிட்டு ரைஸ் பண்ணி பார்த்தோம், பாயிண்ட் ஏறினுச்சு. அது போதுண்டா அப்பான்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. இதுக்கு மேலே வண்டி அப்படியே ரீசார்ஜ் ஆகிட்டு இருந்ததுன்னா போதும் பேட்ரி. ஒரு வழியாக அதை ஏதோ கழட்டி போட்டு சரி பண்ணி கொடுத்துட்டாப்புல மையம். நல்லா ஒரு 300 சார்ஜ் பண்ணாங்க. அதுவுமே அவங்கள அஃபிஷியல் இதில் வந்து ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு அவரோட அக்கௌண்ட்டில் பே பண்ண வாங்கிக்கிட்டாரு. ஐயோ ரைட் எடுக்கணும்டா, ஐம் ரியலி சாரி. நான் பேசிக்கிட்டே மேப்பை பார்க்க மறந்துட்டேன். சரி, அப்படியே இங்கே வண்டிக்கு செயின் லூப் பண்ணிவிட்டு பேடக் ஸ்டாண்ட் இருந்துச்சு, எடுத்து நிமித்து செயின் லூப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு நீங்கள் எல்லோரும் பண்ணக்கூடாதுன்னா என்னென்னா ஓவர் லக்கேஜிங் எடுக்கக்கூடாது. நான் ஓவர் லக்கேஜிங் எடுத்தேன்னா என்னது, ஒரு 2 பெரிய ஹூடி இருக்குங்க, 2 ஹூடி 2 ஜீன்ஸ், பெரிய ஜீன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் ஏன்னா எனக்கு இன்னர் லேயர் எல்லாமே வச்சுருக்கேன் உள்ளே போடுறதுக்கு. டிஷர்ட் மேலே போட்டுக்கிட்டு பேண்ட் மட்டும் இல்லை, இன்னர் லேயர் வந்து 2 இருக்குது என்கிட்ட ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஜீன்ஸ் பண்ணி எங்கேயாவது வெளில போனோம்னா, ஏன்னா நம்ம வந்து ராஜஸ்தான் குஜராத் கொஞ்சம் பெரிய பிளானாக தான் பண்ணியிருக்கோம் ரைட் சுற்ற போகிறது. ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். செம்ம வெயிட்டாக இருக்குது. வெயிட்டு கம்மியாக உள்ள பொருளாக எடுத்துக்கணுன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 2 டிஷர்ட் இது மட்டுமே செம்ம வெயிட் இருக்கும் எனக்கு. ஸோ அதுதான் வெயிட் ஏறிடுச்சு வண்டியில் நல்லா. மற்றபடி தேவையான திங்ஸ் தான் எடுத்துருக்கேன், தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் எடுக்கலை. என்னடா அது வண்டி எடுத்துகிட்டு நேராக ஒரு ஸ்டேட்டாக கவர் பண்ணிட்டு போகிறது என்னடா ரைடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டேட் என்ன ஊரை உள்ளே சுற்ற வச்சது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது நம்மளோட விதின்றது. நான் எதுக்குமே கவலைப்படலைங்க. உண்மையாக சொல்ல போனால் வண்டி இப்படி ப்ராப்ளம் வந்தோன்னே தெரியும் ஏதோ நடக்க போகுது. ஹெல்ப் பண்ண ஆள் கிடைச்சாங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஹெல்ப் பண்ண ஆள் கிடைக்காம இருந்தால் தான் பெரிய கஷ்டமாக போயிருக்கும். நம்ம வந்து இப்படி போகணும், ரைட் எடுக்கணும், ஸோ சிக்னல் போட ரைட் எடுக்கணும். ஹெல்ப் பண்ண ஆள் கிடைச்சது வரைக்கும் சூப்பர். எது நான் சூப்பர் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். சரி விடுங்க. இது ஹெல்ப் பண்ண ஆள் கிடைச்ச வரைக்கும் நல்லது. இந்த பையன் வந்து ஆல்ரெடி இந்த கேரளா வண்டி ஒன்று வந்துருந்துச்சு சொன்னல, அந்த வண்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. அவர் நான் சொன்னேன், பையா இங்கே கோயிங் டு லடாக் பையா அப்படின்னேன். சரி ஓகே அது ஹெல்ப்பின்னு சொல்லிட்டு படன்னு அந்த வண்டியை நிறுத்தி விட்டு இந்த வண்டியை எடுத்து, ஆனால் ஏதோ ஊற்ற நிற்கவே இல்லை. சாப்பிட்டதே 4 பேர் தான் சாப்பிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:43 ஆகுது. 4 மணிக்கு தான் சாப்பிட்டாங்க அவங்க. நானும் சாப்பிடவே இல்லை, அது வேறு கதை. ஒரு வழியாக வண்டியில் எடுத்து மாட்டி விட்டுட்டு சாப்பிட்டாங்களே. அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கிறது தான் ஓகே. அவர் இந்த போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷனை பற்றி கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காப்புல, வீடியோ பார்ப்பாரு கண்டிப்பாக.
ஏதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அந்த அந்த மனுஷனோட மனசு குளிர் அளவுக்கு. இங்கிலீஷில் பண்ணுங்க பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு இங்கே உள்ளது என்ன சொன்னேன், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேனே, ஹிந்தி தான் தெரியுது எல்லாருக்கும், இங்கிலீஷு கஷ்டம், வரல எல்லாருக்கும், வரல ஓரளவுக்கு தான் வருது. என்கிட்ட வந்து எல்லோரும் ஹிந்தி ஐயான்றாங்க. ஐயோ எங்கள் ஊர் பக்கம் ஹிந்தி கிடையாதுயா, நான் என்னையா பண்ணுறதுன்றேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஹிந்தி திணிக்கிறது வேறு. ஆனால் இதை மாதிரி ட்ராவல் ஏன்னா எல்லோரும் இதே மாதிரி கிளம்பி போக போகிறது இல்லைங்க நம்மள மாதிரி. ஸோ அதனால் ஹிந்தி திணிக்கக்கூடாது, ஆனால் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஹிந்தி கற்றுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக சுற்ற போகிறோம்னா கண்டிப்பாக ஹிந்தி நமக்கு மஸ்ட்டுங்க. ஓகே, ஏதோ சவுண்டு வருது. வண்டியை போய்ட்டு நல்லா ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வண்டியில் உள்ள சவுண்ட்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா ஊர்லேருந்து எடுத்து வண்டி இது சர்வீஸே பண்ணல. வாட்டர் சர்வீஸ் பண்ணி செயின் லூப் பண்ணணும். ஐயா போயிட்டேன்டா. இன்றைக்கி ஒரு இடத்துல டீ குடித்தேன் காலையில். வண்டி இந்த சர்வீஸ் மேன் வரது வரைக்கும் நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு கித்தனா ப்ரைஸ்னு நானே ஹிந்தியில் கேட்குறேன். அதுக்கு வந்து 10 ரூபாய்க்கு ஏதோ இங்கிலீஷில் சொன்னாப்புல 10 ரூபா உள்ளதுன்னு. ஆனால் என்னென்னா சரி ஓகே பையா இங்கிலீஷ் அப்படின்றேன். அவருக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியலங்க 10 ரூபாய்க்கு எவ்வளோன்ட்டு. 10ன்ற வார்த்தை வாயில் வர மாட்டேங்குதுங்க. 10 ரூபா நோட்டை எடுத்து காமிக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு பார்த்துங்க எங்களோட இதை நாலேஜ். ஓகே, இங்கே வெறும் ஹிந்தி மட்டும் இருந்தாலே போதும், ஐநோ. பட் ஆனால் சொல்கிறேன், அதான் ஃபன் பண்ணலாம் நீங்களும் போயிட்டு. நான் ரூட் மேப் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டேன். எங்கடா போகுது ரோடு? இந்த ரோடான்னு நினைக்கிறேன். நோ 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 எஸ், திஸ் இஸ் த ரூட்டு. ஆனால் ரோடு தான் இப்படி மட்டமாக இருக்கே மாட்டி. ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்குன்னு தெரியல இந்த பக்கம் ரோடு. ஹைவே ஏட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க, அழகாக போயிடுவேன். நம்ம இன்றைக்கி போய் ஆக்ராவில் ஸ்டே பண்ண போகிற ஸ்டேவை பற்றி நீங்கள் பார்த்தீங்க வேற மாதிரி இருக்கும். தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணியிருக்கேன். நம்ம ரூம்லேயும் தாஜ்மஹாலே தெரியும் போல். ஆனால் இங்கே உள்ளவங்கள ஹாரன் இருக்குது பாருங்கள், ஹாரன்னு சாவடிக்கிறானுங்க ஹாரன். ஆனால் உண்மைதான், ஹாரன் இருக்கதே அடிக்கிறதுக்கு தாண்டான்ற மாதிரி இவங்க பண்ணுறானுங்க எல்லாரும். அது காண்டாகுது. ஹாரன் எதுக்கு வச்சுருக்காங்க? அடிக்கிறது தானே. அதே மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்க ஹாரனை. சிக்னல் போட்டிருப்பாங்க, பேன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த வண்டி போதா, இப்போ நான் எப்படி ஹாரன் அடிக்கலை, ஏன்னா வண்டி போகுது, நமக்கு ரூட்டு கிடச்சோம் நம்ம ஒதுங்கிக்கலாம்னு இருக்கோம்ல. நம்மலாம் அப்படி தான் இருப்போம். நம்ம சென்னையில் ஓட்டினவங்களாம் ஹாரன் அதிகமாக அடிக்க மாட்டோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் ஹாரன் அடிப்போம். இங்கே ஒன்று அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கானுங்க ஹாரனு. கொய்யாலடே என்னடா பண்ணுறீங்க, எனக்கு காது வலி வந்துருச்சு எனக்கு. அது எப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போனோம், இப்போ சர்வீஸ் சென்டருக்கு போகிறதுக்காக அங்கேருந்து வந்தேனே, அப்போது அடா போங்கடான்ட்டு விட்டான். அதாங்க அது இந்த சிம்மு பற்றி எனக்கு ஒருத்தர் சொன்னார், வந்து ஒரு பிரதரு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச், என்னோட வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பர்மிட் பற்றி சொன்னார் என்கிட்ட. நான் அப்புறம் டூர் இதில் எந்தெந்த பிளேஸ் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன வேணால் கைடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணா ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். அவர் 2 வாட்டி போயிருக்காராமா உமிலிங்களா வரைக்கும் தானே வந்து மெசேஜ் பண்ணார். நான் நீங்களும் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்ட்டேன். மடி தேங்க்யூ ஸோ மச்னா, நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பர்மிட் பற்றி அவர்கிட்ட இப்போ தான் கேட்டேன். ஏன்னா இங்கே உட்காந்துருந்தேன்னா ரொம்ப டைம் கிடச்சிது. எல்லா எல்லாத்துக்கும் இது வீடியோ ரிப்ளை பண்ணிட்டுருந்தேன் இன்ஸ்டா, அப்புறம் நம்மளோட யூடியூப்பில் போய்ட்டு எல்லா ஷார்ட்ஸுக்கும். நிறைய பேர் பார்த்து போங்க ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து போகிறேங்க அப்படின்ட்டேன். ஸோ அதான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பர்மிட் பற்றி கேட்டேன். பர்மிட் பற்றி சொன்னாங்க, லேக்குள்ளே, அதாவது ஜம்மு காஷ்மீர் லேக்கு போகிறதுக்குலாம் பர்மிட் தேவை கிடையாதான். அதை தாண்டி இந்த காதுருங்களா பிஸ்கிட்டு அந்த உள்ள ட்ருக்லாம் ஊர் போகிறோம்ல, ட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஊர் பேர் தெரியல சரியா. என்னடி ஸ்பீடு பிரேக்கர் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அங்கெல்லாம் போகிறதுக்கு உமிலிங்கெலாம் போகிறதுக்கு பர்மிட் கண்டிப்பாக வேணுமா. ஸோ அது வந்து நம்ம எங்கெங்கே விசிட் பண்ண போகிறோமோ, என்னப்பா நம்ம எங்கெங்கே விசிட் பண்ண போகிறோமோ அதை டீட்டெயில் நம்ம அதில் என்டர் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு பர்மிட்ன்றதை காட்டுமா. ஸோ அதனால் இந்த லிங்க் அனுப்புனார் இருந்தேன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் கிடச்சிது. ஸோ போய்ட்டு அப்படியே அதையும் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். ரைட்டா, ஃபியூல் கரெக்டாக ரிசர்வ் இருந்துச்சு. நமக்கு பெட்ரோல் பங்க் வருது கரெக்டாக, ஹெச்பி பெட்ரோல் பங்க். ஏமாடி இன்னையோட ட்ரிப்பில் டே 4ங்க. இன்னைக்கு டே 4ல் ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு. பவர் இருக்கு, ஆனால் ரேட் எவ்வளோ இல்லையே. ஹவு மச் பவர் भैया? पावर कितना प्राइस है? पावर पेट्रोल कितना प्राइस? 114 इंग्लिश 114 114 ஓகே ஓகே தேங்க்ஃபுல் நார்மல்
நார்மலாக பையா பையா நார்மலி ஓகே நார்மல் ஓகே பெட்ரோல் நார்மல் வந்து 106 ரூபாங்க. ஓகே தான், நார்மல் தான் போட்டுட்ருக்கோம், அதே கண்டினியூ பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது? 106 ரூபா 25 பைசா. இங்கே ஃபுல்லாக 6 ரூபா அதிகமாக இருக்குது. எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்களோ போங்க. கண்டிப்பாக டேங்க் ஃபுல்லு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஐயா ஓகே, பில்லு மை பில்லா? சரி ஓகே டன், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக எத்தனை லிட்ரு போட்டேன்னு பார்க்கல. சரி ஓகே, வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கலாம். டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் செக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆமாம், ஏர் கம்மியாக இருந்துச்சு, 2 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் வீலில் 24 தான் இருந்துச்சுங்க, 26 வைப்பேன், 2 கம்மியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, 2 தான் இறங்கியிருக்கு. ஆனால் பின்னாடி வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் இதே ஃபுல் பண்ணேன். எப்படி 4% கம்மியாச்சு தெரியல, 36 தான் இருந்துச்சு. நான் பின்னாடி பக்கம் வந்து 40 தாங்க வச்சுட்ருக்கேன். ஏன்னா 36 வைப்பேன், இப்போ 35 வைப்பேன். இப்போ ஏன் 40 வைக்கிறேன்னா டயர் அப்படி தான் தேயின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நான் 40 வச்சதுக்கப்புறம் அப்படி தேயலை டயரு. சென்டரில் மட்டும் தேயாமல் ஈவனாக தேய்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் வண்டிலையும் டயர் ரொம்ப சீக்கிரம் தேயுதுன்னா 40 வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் 26 கொடுத்துருக்கேன், ஏன்னா வைப்ரேஷன் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் பேக் டயர் மட்டும் 40 மேனேஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டயர் கம்மியாக தேயுதான்ட்டு. கம்மியாக தேயுது மீன்ஸ் சீக்கிரம் தேயாமல் சென்டரில் மட்டும் தேயாமல் இருக்கும், ஃபுல்லாக தேயுங்க ஈவனாக. ஏன்னா சென்டரில் மட்டும் தேய்ஞ்சால் வேஸ்ட்டு, டயரே போயிடுது, கொஞ்சம் டயரோட ஒரு இதே போயிடுது. நேராக போனால் நியூ டெல்லி ஆக்ரா போவோம். அப்படியே அங்கே பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் நான் எதில் இதில் பார்த்துருக்கேன். விசிட் பண்ணாத ஊர்லாம் விசிட் பண்ணிட்டேன். இந்த ரைடில் போங்க, செம்மையாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸு. அது ஏதோ ஊரில் பார்த்த மாதிரி இருக்குது. குவாலியர் ரோடு. அப்பாடா, ஆக்ரா போடு, வேறு லெவலு. போகிறோம் ஆக்ரா, தாஜ்மஹாலை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு குவாலியரில் ஏதோ ஒன்று இருக்குது இம்பார்ட்டண்டாக, அதாவது ஃபேமஸான ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது குவாலியருக்கு. நல்லா இருக்குல்ல என்ட்ரன்ஸு, எவ்வளோ பெரிய ஆச்சு. ஐ திங்க் மேலேயே போக முடியும் போல இருக்குது. பார்ப்போமா? வாவ், உண்மையாக நல்லா இருக்கு. ஆச்சு குவாலியர். ஓகே, ஃபைனலி குவாலியர் விசிட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பைக் இப்போ ரிப்பேர் ஆனிச்சு. சர்வீஸ் சென்டர் வந்தேன், எனக்கு மேப் ரூட்டு கிடச்சிது அந்த ரூட் வந்து. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ப்ளஸ்ஸு தான், பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேட்டரியோட விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது வரைக்கும் எனக்கு நல்லது. அப்புறம் சர்வீஸ் டேட் அந்த இது மாறி இருக்கும், ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். 15,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணி ஆகணுங்க, எல்லாம் வண்டி போயிடும் கண்டிப்பாக. 13,153 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஸோ அரௌண்ட் 15,000 கிலோமீட்டர் எங்கே வருதுன்னு தெரில. அந்த இடத்துல கண்டிப்பாக ஆயில் செக் பண்ணி ஆகணும், ஆயில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. 5,000 கிலோமீட்டர் ஒன் டைமு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் மேலே ஏறும்னு நினைக்கிறேன். லே லடாக்கு பார்க்கலாம் எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி. ஐ திங்க் லேலே சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா லே ஏறினதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஸ்டே இருக்காங்க, ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம் வந்து பைக் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கலாம். பண்ணுவோம். எனக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி எப்படி சொல்லுது. ஆனால் லேவை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோங்க இந்த வ்ளாகில். இந்த வீடியோவில் வந்து ஒரு பிளேஸ் விடாமல் லேவை கவர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. அது எந்த பிளேஸும் விடுறதா இல்லை. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு வந்த ப்ரோ வந்து 3 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காராம். வேறு லெவலில் எனக்கு கேட்கும்போது அப்படி ஒரு மாதிரி அப்படி இருக்குது. ஏன்னா அவருக்கு லீவ் டைமு அமௌண்ட் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கு, சம்பாதிச்சிருப்பார் தான் கண்டிப்பாக. பேங்கில் ஒர்க் பண்ணுறவர் அந்த டைம் இருக்குது பாருங்க, பீரியட் ஆஃப் டைமு அது கஷ்டம். நீங்கள் என்ன தான் கையில் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் வண்டி வச்சுருந்தாலும் அது ஒரு டைம் வரும். நீ போகணுன்னு முடிவு பண்ணி நீ கிளம்புற பாரு, அந்த டைம் உனக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சொல்லுவாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் எனக்கு நான் பிளானே பண்ணல. எப்படி பிளான்னா ஜஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி 10 நாளில் பிளான் பண்ணி போக வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்புனது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளம்புனா கிளம்பிட்டேன். இதுவுமே இந்த டைம் எனக்கு எப்படி எடுத்துக்கிட்டேன்னா கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டேன். நிறைய ஒர்க்கை எடுக்காமல் நிறைய ஒர்க்கை வந்து விட்டுட்டேன். நிறைய ஒர்க்கு வந்து எடுத்த ஒர்க்கெலாம் பண்ணாமல் விட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்கேன். 1 மந்த்து ஜாலியாக வருவோண்டா, நாடோடி வாழ்க்கை வாழ போவோண்டான்னு சொல்லி தான் கிளம்பி வந்தேன். அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ இது போதும்டா, ஒரு மாதிரி போகும் ஜாலியாக.
அவர் சொன்னதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. 3 வருஷம் ட்ரை பண்ணி கிளம்புறாருன்ட்டு. ஆனால் அது 3 வருஷம் ஒரு வெயிட் பண்ணதுக்கான அவுட்டு வந்து அவரோட அந்த பிளானில் தெரிஞ்சது தெரியுமா? அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பிளான். நான் உங்களுக்கு இப்போ இல்லை, இல்லைனா டெல்லி டு அங்கே போகும்போது போகும்போது உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன் அந்த பிளானை எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. நான் அந்த பிளானை அப்படியே உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் கீழே, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரில, நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன். நான் எப்படி பிளான் பண்ணணும்னு நினச்சனோ அதே பிளான் தான் அவரும் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்த விடாமல் கவர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் இந்த ட்ரிப்டூக் வில்லேஜ் இருக்குல்ல, லாஸ்ட் வில்லேஜ், அந்த வில்லேஜ் மட்டும் அவர் கவர் பண்ணலை. டிஸ்கிட்லாம் அவர் போகவே இல்லை, வந்துட்டார். டிஸ்கிட்லாம் நம்ம டிஸ்கிட் போகிறையா இந்த ஒரு ஃபோட்டோக்காக தான் டிஸ்கிட் போகிறோம். மேக்ஸிமம் இந்த ட்ரிப்டூக் போகிற வழியில் தான் டிஸ்கிட் இருக்குது. நான் அதையும் பார்த்தேன். போவோங்க ஒரு மாதிரி. என்ன இப்போ இழப்போம் காய்ஸ். இங்கேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குங்க ரவுண்டாக. ரோடு படு கேவலங்க. எப்பா முடியல என்னால். இல்லை ஊருக்குள்ள வேற போதா இவ்வளோ லாரி. ரோடு பட்ட பட்ட அடிச்சுட்டு போகுது. இவனுங்க ஒரு பக்கம் லோக்கல் உள்ளவங்க ஆப்போசிட்டாக வரானுங்க, ரோடே பிளாக் பண்ணிடுறாங்க வச்சு. பாருங்க இவ்வளோ இந்த ஊரை தாண்டி போகிறதுல அவதிப்பட்டு போகுது லாரியெல்லாம். ரொம்ப கஷ்டம். லாரி டிரைவர்லாம் நினச்சா இப்போ தான் எனக்கு தோணுது, கஷ்டம்டாப்பா அவங்க ஊருக்குள்ளலாம் ஓட்டுறதுன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ இந்த பக்கம் கவர்மெண்ட்டே விட்டாங்க அப்படி இருக்குது. எப்பாடே உனக்கு எவ்வளோ போட்டாலும் இப்படி வேண்டாம் இருப்பேன்ட்டு நீ. அதாவது ரோடு போட்டு கொஞ்ச நேரத்தில் வண்டி ஏறி உள்ளே போனால் 2 பக்கம் பிதிக்கிட்டு வந்து நிற்கும் ரோடு. அதை மாதிரி இருக்குது. ஏறுனா ஆஃப் ரோடோட மொட்டமாக இருக்குன்னா தூக்கி விட்டு வச்சுருக்கேன். நான் நேரம் விழுந்துருப்பேன் கீழே. நான் அந்தளவுக்கு இருந்துச்சுங்க ரோடு. நானும் என்னமோ பண்ணி சைடு போட்டு முன்னாடி போகிறேன். திருப்பி அங்கே ஒரு டிராஃபிக் வருது. அடுத்த டிராஃபிக்கில் பூந்து அப்படியே நின்றுறேன் நான். என்னால் முடியலை. இப்போ தான் புரியுது எதுக்குடா 100 கிலோமீட்ரு 2.5 மணி நேரம் காமிச்சிருங்க. இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. வீடியோ பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணிங்கப்பா. என்ன ஒரு ஜான்சி டு ஆக்ரா இதெல்லாம் போகிறீங்க. ஆக்ரா வரீங்கன்னா டிராஃபிக் ரோடு கேவலமாக இருக்கும். வண்டி மஸ்ட்டு நல்லா வச்சுக்கிறது. வண்டியெல்லாம் ரொம்ப எந்த குவாலிட்டியில் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். டேய் போடா ஏன்டா நிற்கிற? அவர் லாரிக்காரன் அந்த ஈக்குவல் ஏறான். லாரிக்காரனுக்கு பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறான் அவன். ஐயோ கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க லாரிக்காரனுங்க. ஏன்னா அவனோட இது இருக்குல்ல. ஆனால் லாரிக்கு ஃபுல் செக்கப் இருக்குதுங்க. போச்சுடா பள்ளத்தில் விட்டு வண்டி என்ன கதி ஆயிருக்குன்னே தெரில. ஐ திங்க் நான் வந்து சென்னை போனதுக்கு 4க்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு செம்ம டிராஃபிக்கு. 60 கிலோமீட்டரை 6 மணி நேரம் போகும் போல இருக்கு நான். ஐயோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்களா இல்லையா ஃபுல்லாக பான் பிளாக் போட்டு துப்பி வச்சுருக்கானுங்க. அப்பா செக் போஸ்ட் அதிகம் இருக்கனால டிராஃபிக் ஹெவியாக ஆகுதுங்க. லைட்டாக இடிச்சிட்டேன், அதான் திரும்பி பார்க்குறான் அவன். செக்கிங் பண்ணுறேன்ட்டு எல்லோரும் நிறுத்தி செக் பண்ணுறானுங்களா? ஒன்றும் இல்லை, காசை வாங்கிட்டு உள்ள விடுவானுங்க. அவ்வளோ டிராஃபிக் நிற்கிறாங்க. ஐயோ கொடுங்கப்பா. ஆனால் இந்த ஊர் வேற அளவு ஒஸ்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஆக்ரா போகிறது, குவாலியர் டு ஆக்ரா அப்படின்னா எங்கேருந்து வரும்னா ஜான்சி டு ஆக்ரா ரோட்டில் வரும். ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி 222 கிலோமீட்டர் ஜான்சி டு ஆக்ரா. அதில் 100 கிலோமீட்டர் வந்து ரோடு செம்மையாக வச்சு நான் வந்துட்டேன். நல்ல வேலை அந்த பேட்டரிலாம் வச்சு நான் இதில் வந்துருந்தேன்னு வச்சுங்க செத்துருப்பேன். அங்கேயே நிற்பேன், ரோட்லேயும் நிற்பேன் நேரம் எல்லாம். ஐயோ இவ்வளோனா பைத்தியக்காரனாக இருப்பாங்க இவ்வளோக்கெல்லாம். காய்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ கேவலமாக ரைட் பண்ணதே இல்லை நான். எந்த அளவுக்கு ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் அக்மார்க்கு வடக்கன்ஸ் இங்கே தாங்க பார்க்குறேன் நான். ஐயோ முட்டா பழக டென்ஷன் தான் ஆகுது இங்கே ஓட்டுறதுக்குள்ளே எனக்கு. இந்த 60 கிலோமீட்டர் வச்சு செஞ்சுட்டானுங்க. இன்னும் ஆக்ரா, இன்னும் தாஜ்மஹால் அந்த பக்கம் போக எவ்வளோ தெரியல. தாஜ்மஹாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இந்த ஏரியா விட்டு, அப்படி இருக்குது எனக்கு. அப்பா மோனுங்க எங்கேருந்துடா வரீங்க? ஐயோ அட்ட சாம்பிராணின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அதுக்குமா இருக்குங்க தான்ப்பா தாடி. நம்ம ஊரில் உள்ளவங்க சில பேர் ஏதாவது வடக்கன்ஸ் பண்ணாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது.
ஆக்ரா 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 2 கிலோமீட்டரே அவ்வளோ போயிடும். இந்த 8 கிலோமீட்டர் நான் எப்படி போய் சேர போகிறேனே தெரில எனக்கு. ஐயோ வர்றாங்க. அதுவும் இந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுனால தான் இது உள்ளே பூந்து வரேன். தாஜ்மஹாலை பார்க்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிட்டு நான் அவுட்டரில் போயிருப்பேங்க. அவுட்டர் பைபாஸில் போயிருப்பேன். அவுட்டர் பைபாஸில் போனால் மேலே டெல்லி போகிற ரோட்டில் போய் சேர்த்து விட்றோம் நம்மளை. அழகாக எக்ஸ்பிரஸ் வே பிடிச்சி நான் போயிட்டு இருந்திருப்பேன். ஆக்ரா பார்க்கறதுக்காக ரூம் உள்ளே போகிறதுனால தான் இப்போ இந்த டிராஃபிக்கு, இந்த இவங்களெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்கடா இவங்க போயிடறானே, நான் முடியல. அந்த அளவுக்கு இருக்கா பையன் மாதிரி ஓடிட்டு இருக்கானுங்க வண்டி. சரி நீங்கள் பண்ணுறதும் சரி அப்படி தான் இருக்குது. லூசு பையன் நான் போயிட்டுருக்கேன், முன்னாடி பட்டாக்குன்னு துப்புறான் எச்சியா காரில் இருந்துக்கிட்டு. அதுவும் அது ஆடி கார் வச்சுருக்கோனே அப்படி தான் இருக்கான். வரல அவன் டிரைவராக இருந்தாலும் இருக்கான். சரி நான் வண்டியில் இப்படி போயிட்டுருக்கேன், முன்னாடி பொழிச்சின்னு துப்புறாங்க எனக்கு இதை வீடாவை. செம்ம தாங்க ஃப்ரண்ட்டு டிஸ்கில் இதுலலாம் மர்க்காலெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. இங்கேருந்துடா வரீங்க ஐயோ அப்படின்ட்டு கடுப்பில் வண்டியை போட்டு அவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இந்த ரோட்டுக்குள்ள எனக்கு. ஒரு வேளை எனக்கு இப்போ தாங்க புரியுது ஏன் ரோடு சிவப்பாக இருக்குன்னா, இவங்க பான்ட்ராக்கை போட்டு துப்பி ரோடு சிவப்பாக போயிடுச்சான்னு நான் தெரில. அதான் நினைக்கிறேன். இது நேராக போனால் ரூம் வர மாதிரி போட்டிருக்கு. தாஜ்மஹால் 1 கிலோமீட்டர். ஓகே, நம்ம தாஜ்மஹாலுக்கு பக்கம் தான் நம்ம ரூமு, பிரச்சனை கிடையாது. ஐயோ முடியலடா அப்பா. भैया ऑलरेडी बुकिंग है. वेयर इज होटल रासमी? रासमी ये वाला है, आपके गए लोग ये वाला मिलेगा. ओह थैंक यू, थैंक्स भाई. होटल रासमी, होटल रासमी. ओके पार्किंग நேம் பிரகதீஸ்வரன். ஏ காய்ஸ், ஃபைனலி நம்ம ஆக்ரா வந்து ரீச் ஆகிட்டோங்க. வரும்போதே நான் சொல்லிட்டே வந்திருப்பேன், ரோடு செம்ம ஒஸ்ட்டுங்க. சொல்லப்போனால் இந்த குவாலியர் இருக்குல்ல, நான் ஆக்சுவலாக பைக் ரெடி பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். இந்த குவாலியர் டு ஆக்ரா வந்த ரோடு செம்ம ஒஸ்ட்டு. ஃபுல்லாக வில்லேஜஸ் வருதா, வடக்கன்ஸுக்கு தொல்லை. ஐயோ சாவ வச்சுட்டாங்க என்னை. அந்தளவுக்கு மண்டை ஒரு சொல்லுது ஓவர் ப்ரெஷர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஓவர்லோட் ஆகிடுச்சு மண்டை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு எனக்கு ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தது வண்டியை. வண்டி மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வரலன்னா கஷ்டம். அங்கேயே என்னோட நம்மள இருக்க வண்டி பிரேக் டவுன் ஆகி அந்தளவுக்கு இருந்துச்சு ரோடு. ஷோக்கின்னு ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டோம். இதில் நிறையா லாரிஸ் வேறு வந்துகிட்டே இருந்துச்சா, சொல்லுங்க ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பில் வந்தேன்னு சொல்லலாம். ரைட் பண்ணிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு ரைட் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். ஆக்ராவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட ரூமு. இதுங்க பாத்ரூமு ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. இந்த ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300, அதாவது 2 நாளைக்கு, இன்றைக்கி நைட்டுக்கும் நாளைக்கு நைட்டுக்கும். ஏன்னா நம்ம நாளைக்கு காலைல போயிட்டு ஆக்ரா போய் இது தாஜ்மஹால் பார்த்துட்டு, ஸோ அப்படியே கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது, பைக்குள்ளே ஒர்க்லாம், கொஞ்சம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, கொஞ்சம் ஜியோ சிம்மும் மாற்றணும். ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு நாளைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். அக்கௌண்டில் புக் பண்ணேன். டீட்டெயில் என்னன்றதை நான் உங்களுக்கு கீழே தரேன் இன்ஃபோவில். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பைக் ரைடு கிளம்பி வரீங்கன்னா இவ்வளவு நடக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு அங்கே இங்கே மாறி ஏறி ஏதோ பண்ணிலாம் வந்திருக்கேன். கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான். நான் சாப்பிட்டு வந்துட்டேன். போயிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, போய் படுத்து தூங்க போகிறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகணும் ஒரு ஐடியாவில் தான். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹோட்டல் வந்து இன்டீரியர் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன டீட்டெயில் என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? டாடா பை பாய்.